ஸோ 8 ஓவர் 89 டார்கெட். முதல் 3 ஓவர் பவர் பிளே. சிவலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக். மாத்துக்க ரஞ்சித் நான் செகண்ட்ல முதல் ஓவர் போட்டு முதல் பவர் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு தீபன். ஸோ தீபன் டு சிவலிங்கம் 8 ஓவர் 89 டார்கெட். ஷாட்டுங்க நேருக்கு நேரா 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ முதல் பவுண்டரி எடுத்துட்டார் சிவலிங்கம் தன்னோட பேட்ல இருந்து. குட் ஷாட் குட் ஷாட். ஷாட் கையில போயிருக்கு. லவ்லி சேக்கர். ஸோ அலைஞ்சு வந்துச்சு பால் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெரிய பெரிய விக்கெட் எடுத்துருக்காங்க இங்க சிவலிங்கத்தோட விக்கெட். பிரதாப் இங்கே நியூ பேட்ஸ்மேனா 1 டவுன்ல உள்ள லாஸ்ட் ஒன். ஸோ டாட் பால் டு என்டி பவர் பிளே ஓவர். ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு தீபன் அவங்க டீமுக்காக. ஸோ ராஜா இங்கே செகண்ட் பவர் பிளே போடுறதுக்கு மாத்துக்கு ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். ரெஸ்பான்சிபிள் அடி கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சரியா பட்டிருக்கா இல்லையா? சான்ஸ் ஃபார் அகைன். சரண் கையிலே போயிருக்கு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே சரண் கையில் இங்கே விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே போறாங்க. கோல்டன் டேக் இங்கே மாத்துக்கு ரஞ்சித். லாஸ்ட் 2 முதல் 6 பதிவு பண்றாங்க தன்னோட பேட்ல இருந்து. பிரதாப் பேட்ல இருந்து வந்திருக்கு முதல் 6. பவர் பிளே ஓவர்ஸ். குத்துனா பொத்துணும் கண்டிப்பா. டாப் ஏஜ்ல ஒரு லக்கி பவுண்டரி வந்திருக்கு பிரதாப் பேட்ல இருந்து. ஒரு 10 ரன் குயிக்கா வந்துருச்சு. நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 15. 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. நீ போலர் நவீன் பாபு இங்க தேர்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளேயர் போறதுக்கு. நல்ல ஷாட். ஹியூஜ் ஒன். ஸோ பிரதாப் பேட்ல இருந்து வர 2வது 6 இது. ஷாட் அகைன். another ஒரு 6 பேக் டு பேக் ஹியூஜ். ஸோ சுவிட்ச் ஹிட்ல அடிச்சிட்டு இருக்காருங்க நவீன் பாபுவா. நவீன் பாபு நேருக்கு நேரம் அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா பால் எந்த பக்கம் திருப்புறாருன்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டருக்குமே ஒரு வேரியேஷன் போர்டெல்லாம் நல்லா போட முடியாது. ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காருங்கன்னு சொல்லலாம். பிரதாப் பேக் டு பேக் 2 பால் 2 மொத்தமாக ஒரு பேட்ல இருந்து வரைக்கும் 3 6 பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாமே சுவிட்ச் ஹிட்ல வந்தது. another one boundary இங்க. சோ இந்த முறை சுவிட்ச் ஹிட்ல ரெடியா இல்ல. நேருக்கு நேரா ஃபாஸ்டா பேட் ஓடுறதா ரெடியா இருந்தாரு. நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். தொடர்ந்து கடைசியா போட்ட 3 பாலையுமே பவுண்டரி ஆகியிருக்காரு. 2 6 ஒரு 4 பிரதாப் பேட்ல இருந்து. முதல் 2 பவர் பிளே ஓவரில் பெருசா பெரிய ஸ்கோர் போல 12க்கு 14 தான் ஆடி இருந்தாங்க. ஆனா இந்த லாஸ்ட் பவர் பிளே ஓவரை செம்மையா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். ஷாட்டுங்க. another one 6. 3வது 6 இந்த ஓவர்ல மொத்தமா 4 6 பிரதாப் பேட்ல இருந்து. பிரதாப் ஆன் ஃபயர்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல. மிஸ்டர் 316 ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருங்க. மூணு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 38. பெரிய ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க இந்த ஓவரில். கிட்டத்தட்ட 24 ரன். 4வது ஓவர் போடுறதுக்கு பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஓவர் போடுறதுக்கு ஹரி வந்திருக்காருங்க. பேட்டிங்ல கலக்கின ஹரி இங்கே பவுலிங் என்ன பண்றான்னு பார்க்கலாம். இன்னுமே 5 ஓவருக்கு 51 ஆடணும். மணி அண்ட் ஸ்ட்ரைக். குட் ஷாட். வானத்துக்கே போயிருக்கு. மிட் விக்கெட்ல ஒரு 6. ஸோ மணி பேட்ல இருந்து ஒரு முதல் 6. ஒரு லூஸ் பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பாலை போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஹரி இங்க. ஸோ கடைசி 7 பந்துகளில் மட்டும் கிட்டத்தட்ட 30 ரன் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க சேலம் டீம். ஐயோ கேட்ச் டிராப்புங்க. இங்க கையிலே போயிருந்த கேட்ச். ஐயோ கஷ்டம். another one dot ball, back to back dot balls. ஸோ அவங்க டீம் எதிர்பார்த்த அந்த பிரேக் த்ரூவை ஹரி எடுத்துட்டு வந்து கரெக்டாக எடுத்திருப்பாங்க. அந்த கேட்சை மட்டும் டிராப் பண்ணலனா. ஷாட்டுங்க. 2வது 6 இந்த ஓவரில் ஆளுக்கு ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை இந்த ஓவரை முடிவு கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஓவருக்கு 10 ரன் ரேட்டு. அது தெளிவாக எடுத்துட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லாங்க. ஏழியரா 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் டீசெண்டா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மணியும் பிரதாப்பும் சேர்ந்து. ஸோ 4 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 51. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. எஞ்சி உள்ள 4 ஓவருக்கு 38 தான் ஆடணும். ஸோ 10 ரன்னுக்கு உள்ள டீப் பண்ணிருக்காரு அவருக்கு. 2வது ஓவர் ஸ்ட்ரைக்ல மணி.
ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஐயோ கையில பட்டு முகத்துல பட்டிருக்கு. கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே ஒரு கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. ஸ்கோரும் நல்லா அடிச்சு பந்தும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஃபீல்டர்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லலாம். போன ஓவரில் கொடுத்த கேட்சையும் இந்த ஓவரில் கொடுத்த கேட்சையும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இங்க இருந்து கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால். பேட் எடுக்கிற பால் போயிடுச்சு. நல்ல பேஸ் டைமிங் பார்த்தல. சோஃபார் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர். முதல் 4 பால்ல ஒரே ரன் தான் வந்திருக்கு. கண்டினியூஸா வெல் செட் பேட்ஸ்மேன் பிரதாப் போச்சு 3 பால் டட் பால் போட்டுட்டு இருக்காரு. இங்க தீபன் நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவரா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 பால்ல பவுண்டரி இல்லாம போட்டு முடிச்சாருன்னா நல்ல ஓவர் அமையும் உங்களுக்கு. another one dot ball. Last one. So dot ball to end the over. தெளிவா வைட் ஆக்கர்ல இருந்து போட்டுருக்காரு. 5 டாட் பால் ஒரே ரன்ல போட்டுருக்காரு அந்த ஓவர் தீபன். ஸோ பெரிய ஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு பேக் டு பேக். அதை நல்லாவே பிடிச்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் தீபனிங்க. ஸோ கண்டிப்பா இங்க ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா அடுத்து ஓவர் போடக்கூடிய பவுலர் யாருன்னு அவங்க ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேலம்க்கு நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் டக்குன்னு ஒரு பாஸ் பிரேக் விழுந்திருக்கு அவங்க டீம்ல. 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 52. எஞ்சியுள்ள 3 ஓவருக்கு 37 ஆடணும். செம்ம கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம் தீபன். ஸோ ஹரி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஓவரா இருக்க போகுது. ஷாட் நல்ல டேக் அடங்க ராஜா. ஸோ ஸ்லோயரா போட்டு மிட் விக்கெட் திசையில் அவுட் ஆகி இருக்காங்க. எங்க அடிச்சிருந்தாலுமே 6 ஆயிருந்திருக்கும். ஸோ தெளிவா மிட் விக்கெட்ல ஆட விட்டுருக்காங்க. அது பெரிய பவுண்டரி சைடு. ஸோ அதன் காரணமாக இங்க ஐபி மணி ரொம்ப நேரம் உள்ள இருந்து பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்த ஒரு நல்ல பிளேயர் தன்னோட விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஸோ மணியோட விக்கெட் வந்து நியூ பேட்ஸ்மேனா உள்ள விக்கெட்டர் பாலா போயிட்டு இருக்காரு. ஷாட்ல வந்த முதல் பால் சான்ஸ் ஃபார் லவ்லி சேக் அண்ட் பேக் டு பேக் கேட்சிங் ராஜா. போன பால் ஸ்லோயரா போட்டார். இந்த பால் குயிக்கர் ஒன்னா போட்டிருக்காரு. மிட் விக்கெட் திசையில பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஸோ இப்போ எல்லா கேட்சையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட்டையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் பறி போயிட்டு இருக்கீங்க. ஹார்ட் லெக் பாலா. நியூ பேட்ஸ்மேனா உள்ள முத்துப்பாண்டி வந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் உள்ள இருக்கிறாங்க. எஞ்சியுள்ள 14க்கு 35 தேவை. மிஸ்ஃபீல்டு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு பவுண்டரி. இங்க பவுண்டரியோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. இது ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணி போட்டுருக்கலாம். 6 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 59. 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. எஞ்சி உள்ள 2 ஓவருக்கு 30 ஆடணும். ஸோ 2 ஓவருக்கு 30 ஆடணும். முத்துப்பாண்டி ஆன் ஸ்ட்ரைக். இந்த முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் போடுறது உதயா வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஓவர் அவர் பிடிச்சி கொடுக்க ஸ்கோர் தான். அடுத்த ஓவர் போடக்கூடிய ராஜாவுக்கு முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஸோ அவருக்கான 2வது ஓவர் ராஜாவுக்கு. ஸோ இந்த ஓவர் நியூ பால் யூஸ் பண்ண ஆக வேண்டிய கட்டாயத்தில் உதயா வந்திருக்காரு. 2 ஓவருக்கு 30 ஆடணும். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். முத்துப்பாண்டி நேருக்கு நேராகவே நல்லா அடிப்பாரு. ஆனால் ஏன் எல்லாரும் இங்கே ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆப்போசிட்டில் லைட்டாக விண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் லவ்லி சேக் அண்ட் பிரசாந்த். ஸோ ஆல்ரெடி ஒரு கேட்சை விட்டுருந்தாரு. இந்த முறை கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்கிறாரு. முக்கியமான இடத்துல முக்கியமான ஒரு விக்கெட். மேட்ச் ஓவர்னு சொல்லக்கூடிய இந்த ஓவரை முதல் பால் டாட் பாலாகவும் 2வது பால் விக்கெட்டோடையும் போட்டிருக்கிறாரு உதயா. இங்க நல்ல ஓவர் சோஃபார். அனோரன் லெஃப்ட் ஹேண்டர் உள்ள சத்யா 10 பால்ல 30 ஆடணும். டாஸ் பால் அதை அள்ளி வெளியே போட்டிருக்காரு 6. ஸோ தப்பான பால்னு சொல்லலாம். இங்க நியூ பேட்ஸ்மேன் உள்ள அந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்து போய் பேட்லேயே போட்டிருக்காரு உதயாங்க. முதல் 2 பால் போட்டதுக்கு இந்த பால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க ஆடினா இந்த ஓவரே முக்கியமாக ஆடி ஆகணும். ஏன்னா வெளியே உள்ள ராஜா ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருக்காரு. வேரியேஷன் பவுலர் வேற. ஸ்லோயரும் நல்லா போடுவார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் ஆட கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு ஓவர் ஆல்ரெடி பவர் பிளேலையும் நல்லா போட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த ஓவரில் அவங்களால எவ்வளோ மேக்ஸிமமாக ரன் எடுத்துட முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு வந்துடணும். ஸோ முதல் 3 பால் 6 ரன் இருக்கு இப்போ வரைக்கும். செம்ம ஹைட்டா போயிருக்கு. அனதர் ஒன் 6 பேக் டு பேக் 2 பால் 2 6 பதிவு பண்ணினார் லொட்டை சத்யா இங்க. ஸோ சத்யா ஆன் ஃபயர். ஸோ முக்கியமான நேரத்தில் முக்கியமான மேட்சில் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு செமிஃபைனல்ல. ஸோ ஒரு பேர் சொல்லி இன்னிங்ஸ் ஒரு பேட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 ஓவர் எஞ்சியூல 8க்கு 18 ஆடணும். ஷாட் அகைன் ஹேட்ரிக் 6 பதிவு பண்றார் சத்யா இங்க. மேசிவ் 6 இங்க. ஸோ மேட்ச் ஓவர்ல சம்மடி வாங்கிட்டு இருக்கு உதயா ஓவர் இங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு
முதல் 2 பால் நல்லா போட்ட நிலைமையில அடுத்த 3 பாலையும் தப்பான பாலா போட்டிருக்காரு. அவர் நினைக்கிற இடத்துல பால் விழுகல. சேலம் இது வரைக்கும் 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் போர் முக்கியமான பால், மேட்ச் பால். என்ஜிஓல 7 பாலுக்கு 12 ஆடணும். லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். லவ்லி பால், கடைசி 1 பால் நல்ல பாலா போட்டு முடிச்சிருக்காரு. அவர் நினைச்ச இடத்துல பந்து விழுந்திருக்கு யாக்கர் லென்த்ல. சோ இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 7 ஓவர் முடிவுல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 77. 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. இதே ஸ்கோர் தான் அவங்களும் இருந்தாங்க. 7 ஓவர் முடிஞ்சு 77. ஸோ என்ஜிஓல 1 ஓவருக்கு 12 ஆடணும். ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேன் உள்ள வந்து மிஸ்டர் 360 விஜய் பிரதாப், அவர் 2ல் இருக்காரு. அதுவுமே ப்ளஸ் பாயிண்ட் தான். ரீசெண்டாக உள்ள வந்து 3 6 பதிவு பண்ண வில்செட் பேட்ஸ்மேனா உள்ள சத்யாவும் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் ஓவர் டஃபாக தான் போகுது. இன்னைக்கு டேல முதல் மேட்ச் முரட்டு மேட்சாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செமிஃபைனல் 1 வின் பண்ணி முதல் அணியா ஃபைனல் போகிற டீம் யாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு ராஜா, அவருக்கான 2வது ஓவர் 6க்கு 12. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால் எடுத்து வந்து ஸ்டம்ப்லயே போட்டிருக்காரு. ஸ்டார்ட்ஸ் வித் விக்கெட். 8வது விக்கெட் லூஸ் பண்றாங்க சேலம். ஆஸ்கர் சிசி. சோ 6க்கு 12 நிலைமையில முதல் பால்ல விக்கெட்டோட ராஜா. தன்ராஜ் இங்க நியூ பேட்ஸ்மேனா உள்ள 8th டவுன்ல. என்ஜிஓல 5க்கு 12 ஆடணும். 5க்கு 12 பாஸா போயிருக்கு நேருக்கு நேரா. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். என்ஜிஓல 4க்கு 11 ஆடணும். ஸோ 4க்கு 11 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு விண்டும் ஃபேவராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக்ல ஸ்கொயர் லெக் திசை எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கொஞ்சம் பக்கமாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. 4க்கு 11 டாட் பால் கொடுத்துருக்காரு அம்பையருங்க. என்ஜிஓல 3க்கு 11 ஆடணும். அப் டு மேல வரைக்கும் ஃபாஸ்டா போயிருக்கு பாலுங்க. நல்ல ஃபீல்டிங் கர்பட்டி ராஜ். இங்க ஒரு சிங்கிள் ஒன்லி. என்ஜிஓல 2 பாலுக்கு 10 ரன் தேவை. இந்த பால் முக்கியமான பால், மேட்ச் பாலா இருக்கும் போது இந்த பால் பவுண்டரி எதுவும் இல்லாம போட்டுட்டாலே இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 2க்கு 10 லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி மேசிவ் 6ங்க. ஓய் எங்க போயிடுச்சு. 2க்கு 10 நிலைமையில 6 அடிச்சு இந்த மேட்சுக்கு உயிர் கொடுத்திருக்காரு தன்ராஜ். சோ மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. கேம் இஸ் ஸ்டில் ஆன். என்ஜிஓல 1 பாலுக்கு 4 ஓட்டங்கள் தேவை. தன்ராஜ் இந்த மாதிரி நிறைய மேட்ச் முடிச்சு கொடுத்துருங்க பார்த்துருக்கோம். இந்த மேட்ச் மறுபடியும் ஃபினிஷிங் லிஸ்ட்ல ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படின்னு கடைசி பால் வரைக்கும் 50-50 மாறி போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 பாலுக்கு 4 ஓட்டங்கள் தேவை. போன பால் 6 அடிச்சனால பவுலர் கொஞ்சம் ப்ரெஷரா இருப்பாரு. தன்ராஜ் கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருப்பாரு. ஸோ லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். கீரனூரா சேலமான் தெரிஞ்சிட போது. லாஸ்ட் 1 பாலுக்கு 4 ரன் வேணும். எப்படியாவது சேலம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மேட்சை எப்படியாவது ஜெயிச்சிடுறாங்க, எப்படியாவது ஃபைனலுக்கு வந்து கப்பை அடிச்சிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் அவங்க கையில் இருந்துச்சு. கடைசி 2 பால்ல தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் செம பிரஷர் போட்டாங்க, நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. ஹார்ட் லக் இங்க சிகேஎம் கீரனூர் ஃப்ரம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஸோ செம்ம மேட்சுங்க இன்னைக்கு முதல் மேட்ச். வாட் அ மேட்சுங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்த்தவங்க ஒரு லைக் கொடுங்க, தன்ராஜுக்காக ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த மேட்ச் நல்ல மேட்ச்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கிரிக்கெட் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல் பிளேட்.